கன்னட மொழி எதிலிருந்து வந்துச்சு, தமிழ் மொழியிலிருந்து என்னென்ன மொழியெல்லாம் உருவாச்சு? உண்மையா பொய்யான்றது பிரச்சனை கிடையாது. சொல்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல கமல் கோட்டெல்லாம் விடலை, வேணும்னு தான் பண்ணார். கன்னடர்களை வேணும்னே அசிங்கப்படுத்தினார். கன்னடம் தமிழ்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்ன கமலஹாசனால் ஏன் தெலுங்கு தமிழ்ல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்ல வாய் வரல? ஏன்னா அங்கே சொன்னால் அங்கே படத்தை நிப்பாட்டினாங்கன்னா 180 கோடி காலி ஆகிடும். தமிழ் இருப்பதில் உலகில் மூத்த மொழிகளில் ஒன்று. இருக்கையிலே தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்றது வந்து விஞ்ஞானபூர்வமாக சரியா இருக்கு. நிறைய பேருக்கு அதுதான் ஆசை, தமிழ்ல இருந்து தான் எல்லா மொழியும் வந்தது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஏன்னா மொழியோட ஸ்ட்ரக்சர் வந்து வேற வேற இடங்கள்ல வேற வேற மொழிகள்ல மாறுது. இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்றது தமிழுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற மொழிகள்ல கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு சைனாக்கார்ட்ட பேச சொன்னோம்னா 2 பேரும் பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் புரியாது. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த ஒரு ஆளை கூட்டு வந்து இன்றைக்கி இப்போ இருக்கிற தமிழக ஆள்கிட்ட பேச சொன்னாலும் 2 பேருக்கும் தமிழ் புரியும். தமிழ்லேருந்து தான் கன்னடம்லாம் வந்ததுன்னா கன்னடம் மட்டும் இல்லை, மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாமே தமிழ்லேருந்து வந்த மொழிகள் தான். வந்த மொழிகள்னு சொல்கிறத விட அந்த டயலக்டாக மாறின மொழி. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் வரலாற்று ஆய்வாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்டே ஆகணும். உண்மையிலே தமிழ் மொழியிலிருந்து என்னென்ன மொழியில பிறந்தது, அது ஏன் கேட்கறேன்னா, இப்போ ரீசெண்டா வந்து நடந்த தக் லைஃபோட ஆடியோ லான்ச் கமல் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சிவராஜ்குமாரை வந்து புகழ்றதுக்காகவும் நம்ம எல்லாரும் ஒற்றுமை அப்படின்னு சொல்றதுக்காக தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். ஆனா அதை வந்து வேற மாதிரி ஒரு ஆங்கிள் புரிஞ்சுக்கிட்டு கர்நாடகா மக்கள், கர்நாடகாவில் இருக்கிற ஃபிலிம் சேம்பர் பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் அங்க இருக்க அரசியல்வாதிகள்லாம் வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே வந்து கன்னட மொழி எதிலிருந்து வந்துச்சு, தமிழ் மொழியிலிருந்து என்னென்ன மொழியெல்லாம் உருவாச்சு? அது கன்னடம் தமிழ்ல இருந்து வந்ததா இல்லையான்றதெல்லாம் பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போது நான் வந்துட்டு நான் என்ன சொல்ல, நம்ம எல்லாம் ஒரே ஆஃபீஸில் இருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா எல்லாரும் ஹாப்பி. ஆனால் நான் தான்ப்பா சீனியர் அப்படின்னு சொன்னேன், கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும்ல. கண்டிப்பாக. அதாவது அந்த விஷயத்தோட அணுகுமுறைன்றது ஒன்று இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரே ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நம்ம எல்லாரும் ஒரே ஆஃபீஸில் இருக்கோம் ஆனால் நான் தான் சீனியரு, அது உண்மையாக கூட இருக்கலாம். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனை கிடையாது. உண்மையாக பொய்யான்றது பிரச்சனை கிடையாது. சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துல கமல் கோட்டெல்லாம் விடலை, வேணும்னு தான் பண்ணார். ஓகே. அவருக்கு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன், ஆர்கானிக்காக ஓசியில் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வேலையை அவர் பண்ணது. ஏன்னா கமலஹாசனுக்கும் இம்மீடியட்டாக ஒரு ஹிட்டு தேவை, மணிரத்னத்துக்கும் இம்மீடியட்டாக ஒரு ஹிட்டு தேவை. அதுக்காக தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண வேலை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து கன்னடர்களை வேணும்னே அசிங்கப்படுத்தினார். அதுக்கு முக்கியமாக நோக்கம் எதாவது இருக்கா? என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷன். அதாவது கோட்டு படம் வந்தது இல்லை, ஆமாம், அதோட டோட்டல் கலெக்ஷன் வந்து 465 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 203 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் கலெக்ஷன். ஓகே. கேரளாவில் 9 கோடி ரூபாய் கலெக்ஷன், கர்நாடகாவில் 27 கோடி கலெக்ஷன், ஆந்திராவில் 180 கோடி கலெக்ஷன். கன்னடம் தமிழ்லேருந்து வந்துச்சுன்னு சொன்ன கமலஹாசனால் ஏன் தெலுங்கு தமிழ்ல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்ல வாய் வரல? இதை சொன்னவர் அதையும் சேர்த்து சொல்லணும்ல. கரெக்ட். ஏன்னா அங்கே சொன்னால் அங்கே படத்தை நிப்பாட்டினாங்கன்னா 180 கோடி காலி ஆகிடும். கன்னடம்னா ஒரு 15-20 கோடி, அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதான் வச்சுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கமல் பண்ண வேலை. அது மற்றவங்கலாம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, இவர் மட்டும் சர்ச்சையை கிரியேட் பண்ணுவார். ஓகே. ஒவ்வொரு படத்துக்கும் பாருங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சை வரும். கண்டிப்பாக. கமலஹாசன் படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 9-10 படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த 25 வருஷத்தில். இதில் வந்து சர்ச்சை வராத படமே கிடையாது. அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க படம் நல்லாவே இல்லைன்ட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, கன்னடம் தமிழிலிருந்து வந்ததா இல்லையா, அந்த இடத்துக்கு வருவோம். தமிழ் இருப்பதில் உலகில் மூத்த மொழிகளில் ஒன்று. ஓகே. இருக்கையிலே தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறது வந்து விஞ்ஞானபூர்வமாக சரியாக இருக்காது. சரி, நிறைய பேருக்கு அதுதான் ஆசை, தமிழ்லேருந்து தான் எல்லா மொழியும் வந்தது அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. ஆனால் உண்மை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மொழியோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு வேறு இடங்களில் வேறு வேறு மொழிகளில் மாறுது. ஓகே. உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றுன்னு நம்ம சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்றது தமிழுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற மொழிகளில் கிடையாது.
இப்போ உலகின் பழமையான மொழிகள்னு சொல்லக்கூடியது எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா எகிப்து மொழியை சொல்லுவாங்க, அப்புறம் ஹீப்ருவை சொல்லுவாங்க, அப்புறம் லத்தீன் சொல்லுவாங்க, அப்புறம் சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க, அப்புறம் சீனத்தை சொல்லுவாங்க, தமிழ் மொழியை சொல்லுவாங்க, கிரேக்கத்தை சொல்லுவாங்க. இந்த மற்ற மொழிகள்லாம் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி பயன்படுத்தப்பட்டதோ அதே வடிவத்தில் இப்போது பயன்படுத்தப்படுவதில்லை. அப்போ அதாவது இப்போ ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆளை ஒரு சைனீஸை கூப்பிட்டு வந்து இப்போ இருக்கிற ஒரு சைனாக்கார்ட்ட பேச சொன்னோம்னா 2 பேரும் பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் புரியாது. ஆனால் தமிழ் அப்படி இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி இப்போ இருக்கிற தமிழக ஆள்கிட்ட பேச சொன்னாலும் 2 பேருக்கும் தமிழ் புரியும். அதுதான் தமிழோட சிறப்பு. தமிழோட வளமை தான் அதோட சிறப்பே தவிர அதோட பழமை சிறப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மொழி வளமையாக இருக்குதா, காலத்தை தாண்டி நிற்குதா, ஒரு 5000 ஆண்டுகள் தாண்டியும் இந்த மொழி அப்படியே உயிரோடு நிற்குது அப்படிங்கிறது தான் அதோட பெருமை. 5000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றதுனால மட்டும் பெருமை வராது. சமஸ்கிருதம் அவங்கள தான் சொல்லிக்கிறாங்க 5000 வருஷம் பழமைன்னு. அது யாராவது பேசுகிறாங்களா? யாரும் பேசுறது இல்லை. எகிப்திய மொழி யாராவது இப்போ பேசிகிட்டு இருக்காங்களா? கிடையாது. ஸோ அப்போ இந்த மொழி வந்து பழமை அப்படின்றதுல பெருமையானா கிடையாது, வளமைன்றதுல தான் பெருமை. இன்றைக்கும் படிக்கிறோம், கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, அப்படியே புரியுது. காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது, அப்படியே புரியுது நமக்கு. இதுக்கு யாராவது நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கா? எந்த விளக்கமுமே இல்லாமல் அப்படியே நமக்கு புரியுதுன்னா அதுதான் அந்த மொழியோட வளமை. புரியுதா? அப்போ பழமையான மொழி அப்படின்னு சொல்றதுல என்ன சிறப்பு இருக்குன்னா ஒரு சிறப்பும் இல்லை. ஒரு மொழி வந்து நல்ல வளமையாக இருக்கணும். ரெண்டாவது அது அறிவியல் பார்வை கொண்டதாக இருக்கணும். அறிவியல் பார்வை கொண்டதாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த மொழி வேஸ்ட்டுன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ நம்மகிட்டே இருக்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கடவுளாலே முடியாத காரியமா இருந்தா கூட நீ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்ச, வெறுமனை கஷ்டப்பட்டு சொல்ல, கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணுன்றது தன் மெய் வருத்த கூலி தரும். வெறும் முயற்சி வந்து கூலி தரும்னு சொல்லலை, முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அப்போ விஞ்ஞானபூர்வமான சிந்தனையும் இருக்கு, எளிமையும் இருக்குது. 5000 ஆண்டுகள் தாண்டினாலும் அந்த மொழி இன்றைக்கும் புரியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது தமிழின் வளமையை குறித்து நாம் மிகப்பெரிய அளவில் பெருமைப்படலாம். ஓகே, சரியா? சரி, அப்போது இந்த மொழியிலேருந்து மற்ற மொழிலாம் வந்ததுன்றதை வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களான்னா அது பேச வேண்டிய மேடை வேறு, சினிமா மேடை கிடையாது. கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம அந்த இடத்துல குற்றச்சாட்டாக வைக்கிறோம். சரி, தமிழ்லேருந்து தான் கன்னடம்லாம் வந்ததுன்னா கன்னடம் மட்டும் இல்லை, மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாமே தமிழ்லேருந்து வந்த மொழிகள் தான். வந்த மொழிகள்னு சொல்கிறத விட அந்த டயலக்டாக மாறின மொழி. ஓகே, இப்போது கன்னியாகுமரி பக்கம் போயிட்டு நாஸ்டா துணியான்னு கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா நாஸ்டான்ற வார்த்தை சென்னையில் மட்டும்தான் புரியும், பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தை. இங்கே மட்டும் நாஸ்டான்றது ஏன் புரியுது? ஏன்னா இங்கே ஆற்காடு நவாப் இருந்தாங்க, அதனால பாரசீக மொழியை ரெகுலராக யூஸ் பண்ணாங்க. நாஸ்டான்றதை வந்து நம்ம வந்து ரொம்ப கொச்சையான மொழின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது ஒரு காலத்தில் வந்து அதுதான் அஃபிஷியலி ரொம்ப ஸ்டைலான வார்த்தை. ஏன்னா நவாபோட அரண்மனையில் நாஸ்தான் தான் சொல்லுவாங்க, நாஸ்டா தயார் அப்படிம்பாங்க. ஓகே, நாஸ்டா தயார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பேமானி அப்படின்னா அவன் ஒரு பேமானி அப்படின்னு சொன்னான்னா அவன் ஏமாத்துக்காரன்னு அர்த்தம். ஸோ சில வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம், வேறு மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்திக்கிறோம். அது எல்லா மொழியும் செய்யாது. அப்படி செய்யக்கூடிய மொழிகள் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ கட்டமரன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். அந்த கட்டமரன் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கிலீஷ் வார்த்தையே கிடையாது, அது கட்டுமரம்ன்ற வார்த்தை தான். அது அவனுக்கு ஈஸியாக புரியறதுக்காக கட்டமரன் அப்படின்னு அது பேரை வச்சுக்கிட்டான். இந்த தமிழில் உள்ள வார்த்தையை கேஷ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில், அது கேஷ் வந்து தமிழ் வார்த்தை தான். காசுன்னு சொல்கிறதுலேருந்து தான் கேஷ். அதுக்கு முன்னாடி அவங்க மணின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மணி வந்து கேஷாக மாறுறது வந்து தமிழோட பழக்கமாகும் போது தான் ஆங்கிலத்தில் அந்த கேஷ்ன்ற வார்த்தை போகுது. ஸோ ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு
வார்த்தைகள் போகும். அது எந்த வார்த்தைகளாக இருக்கும்னா பெயர் சொற்களாக இருக்கும், வினை சொற்களாக இருக்காது. வினை சொற்கள்னா செய்யக்கூடிய வேலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள். வினை சொற்கள் எப்போவுமே அந்தந்த மொழிக்கு மட்டும்தான் இருக்கும், அவங்களோடது மட்டும்தான் இருக்கும், வேறு மொழியிலேருந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து அந்த வினை சொல்ல பெயர் சொல் மாதிரி பயன்படுத்தும் போது எடுத்துப்பாங்க. எங்கே கிளம்பிட்டீங்கன்னா வாக்கிங் போகிறேன், வாக்கிங்கிறத அங்கே பெயர் சொல்லாக மாற்றிக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபேஸ்புக் பார்க்குறேன், ஃபேஸ்புக்குன்றது பெயர் சொல்லா மாறிடுது. ஆனால் ஒரு இங்கிலீஷ்காரன் இங்கேருந்து ஒரு தமிழ் வார்த்தையை எடுக்கும்போது நடக்கிறது, பேசுறது, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் எடுக்க மாட்டான். அவன் மொழியில் உள்ள வார்த்தையை தான் பயன்படுத்துவான். செயல்கள் குறித்த சொற்கள். அப்போ இந்த செயல்கள் குறித்த சொற்கள் பார்த்தோம்னா தெலுங்குல இருக்க வார்த்தைகளில் பல வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை தான். ஓகே, செப்பு அப்படின்றோம், சொல்லு, செப்பண்டி அப்படின்றோம். நம்ம தமிழ்லேயே இருக்குது, செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால். செப்புதல் அப்படின்றது தமிழ் வார்த்தை தான். செப்புதல், அரைதல், பறைதல், கரைதல், இப்படி பேசுறதுன்றதுக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்குது. இதில் பறைதல் அப்படின்றத மலையாளத்தில் வச்சுருக்காங்க. அவன் செப்புதல்ன்ற வார்த்தையை வச்சுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பற்ற பகுதிகளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெளுத்து உள்ளிம்பாங்க. பூண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, வெளுத்து உள்ளிம்பாங்க. ஓகே. வெங்காயத்தை வந்து ஈர் உள்ளிம்பாங்க. இந்த உள்ளின்ற வார்த்தை இப்போவும் கன்னடத்தில் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க, இதே அர்த்தத்தோட. அங்கேயும் கன்னடத்துலையும் வெளுத்துள்ளி, ஈருள்ளின்னா பூண்டு, வெங்காயம் தான். ஓகே. எப்படி அங்கே போச்சு? அங்கே போகலாம் இல்லை, அந்த மொழியில் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா, இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாகவே தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது தமிழ்லேருந்து இது வந்துச்சுன்னுலாம் ஒன்றும் கிடையாது, அது தமிழ் தான். ஆனால் அது வேற ஒரு டயலெக்டாக மாறிடுச்சு. புரியுது. முதல்ல டயலெக்டாக மாறி அந்த டயலெக்ட் வந்து வேற மொழியாகவே மாறிடுது. புரியுதுங்களா? இப்போ சென்னையில் பேசுகிற இதை வந்து என்ன சொல்கிறோம், ஸ்லாங்குன்னு தான் சொல்கிறோம். கோயம்புத்தூரில் பேசுகிறத ஸ்லாங்குன்னு தான் சொல்கிறோம். மதுரைக்கு வேற ஒரு ஸ்லாங்கு, வட மாவட்டங்களில் வேற ஸ்லாங்கு, திருநெல்வேலியில் வேற ஸ்லாங். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். திருநெல்வேலியில் ஒரு ஸ்லாங் பேசுவான், தூத்துக்குடியில் வேற ஸ்லாங் பேசுவான். அங்கேருந்து 50 ரூபா தான் டிக்கெட்டு. ஓகே. திருநெல்வேலி ஸ்லாங் வேறையா இருக்கும், தூத்துக்குடி ஸ்லாங் வேறையா இருக்கும், நாகர்கோவில் ஸ்லாங் வேறையா இருக்கும், கன்னியாகுமரி ஸ்லாங் வேறையா இருக்கும். கன்னியாகுமரி, நாகர்கோவில்லாம் கொஞ்சம் மலையாளம் கலந்த ஸ்லாங் இருக்கும். அப்போ இந்த ஸ்லாங்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்லாங் வந்து பல 100 ஆண்டுகள் மாறும்போது வேற மொழியாக மாறிடுது. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார். நன்றி.